ஹாய் காய்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம டோக்கியோ கூல் அனிமே சீசன் 2 எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். அதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட் அப்புறம் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சீசன்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை யூஸ் பண்ணி போய் ஒன்ஸ் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த எபிசோட்ல இருக்கக்கூடிய சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இந்த டோக்கியோ கூல் அனிமேவுல ஒரு எபிசோட நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்களுக்கும் இன்னொரு எபிசோட்ல இருக்கக்கூடிய வேற ஒரு விஷயத்துக்கும் நிறையவே லிங்க் இருக்கும். சோ அதனால பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்புறம் அப்படியே நம்ம சேனலுக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க அப்படியே கொஞ்சம் கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு பக்கத்துல வரக்கூடிய பெல் ஐகானை ஆல்ல வச்சுக்கோங்க. அது கூட சேர்த்து நம்ம சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிடலாம். சோ இந்த எபிசோட் ஓபன் பண்ணதும் ஒரு சிசிஜி மெம்பர் செம வேகமா பறந்து வந்து கீழே விழுறாரு. என்னடான்னு பார்த்தா இவர் அடிச்சு போட்டதே ஒன் நைட் அவுல் தான். ஆனா இது ஒன்னும் கரண்ட் டைம்ல நடந்த சம்பவம் கிடையாது, 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அதாவது போன எபிசோட்லயே சொல்லியிருப்பேன் இல்லையா, 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஒன் நைட் அவுல் 150 பேரை ஒரே அடியா போட்டு தெளிச்சுன்னு. அந்த சீன் தான் இந்த சீன். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல யாரெல்லாம் இருக்காருன்னு பார்த்தா கரண்ட்ல இருக்கக்கூடிய சீனியர் இன்வெஸ்டிகேட்டர் ஈகினோரா ஷினஹாரி, குரோவியா, அப்புறம் நம்ம செத்து போயிட்ட மாடோ. சோ இவங்க 3 பேரும் அப்ப எங்கேஜா இருக்கும்போது ஒன் நைட் அவுல் கூட ரொம்பவே டஃப் கொடுத்து சண்டை போட்டுருப்பாங்க. ஆனா ரொம்பவே முடியாத கட்டத்துல என்னடா பண்றதுன்ற மாதிரி யோசிக்கும் போது தான் இவங்க எல்லாரும் மிஸ்டீரியஸ் பர்சன் கூப்பிடக்கூடிய அரிமான்றவன் டக்குன்னு ஒருத்தனுடைய வெப்பனை எடுத்துட்டு போயிட்டு நான் இதை சமாளிச்சுக்கிறேன்னு அசால்ட்டா போயிட்டு சமாளிக்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறமேட்டு தான் சிசிஜில இருக்கக்கூடிய எல்லாருமே தப்பிச்சுட்டாங்க. ஆனா அந்த அரிமா போயிட்டு எப்படி அந்த ஒன்னைய கூட சண்டை போட்டான், என்ன பண்ணான், உயிரோட இருக்கிறானா இல்லையான்றது எதுவுமே இந்த இடத்துல காட்டல. அதுக்கு பதிலா அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இவ பிரசன்ட்ல சிசிஜில ஒரு மிகப்பெரிய மீட்டிங் ஒன்னு நடந்துகிட்டு இருக்கத காட்டுறாங்க. அதுவும் வாஷுன்ற ஒரு மிகப்பெரிய ஹெட்டோடைய தலைமையில. அதாவது இத்தனை நாளா நம்ம வார்டோடைய ஹெட் தான் பெரிய ஆள் நினைச்சிட்டு இருந்தோம் இல்லையா, அது கிடையாது. அவங்களுக்கு மேல இருக்கிறவர் தான் இந்த வாஷுன்றவர். சோ இப்ப எல்லா வார்டோடைய லீடரையும் இவர் கூட்டு வச்சு இந்த இடத்துல ஒரு மீட்டிங் போறதுக்கு காரணம் என்னன்னா ஐ பேட்ச் கோல் தான். அதாவது நம்ம காணிக்கை. ஏன்னா அவன் போயிட்டு ஐகிரியில சேர்ந்ததுக்கு அப்புறம் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குது. அது போக இவங்களுடைய கண்ட்ரோல்ல இருந்தா 9th வார்டு, 10th வார்டு, 11th வார்டு மூணுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போயிட்டு இப்ப கோல்ஸோடைய கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. இதனாலதான் வாஷு தனக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா ஹெட்டையும் வர வச்சு இங்க பாருங்கப்பா 3 வார்டை இப்ப அந்த கோல்ஸ் கைப்பற்றிட்டாங்க. அதனால இதுக்கு அப்புறம் என்னென்ன பண்ணுவாங்கன்னு நம்மளால கணிக்க முடியாது. சோ எதுவா இருந்தாலும் நம்ம தயாரா இருக்கணும். அது போக ஐகிரி டீம்ல சேர்ந்திருக்கக்கூடிய ஒன் பேட்ச் கோலை எங்க பார்த்தாலும் உடனே போட்டு தள்ளி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா இவன் ஐகிரியில சேரத்துக்கு முன்னாடியே டோக்கா நினைச்சு பார்த்துருப்பா இல்லையா, அந்த இடத்துக்கு போனா இப்ப முழு கெட்டவனா மாறிடுவானே. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ஐகிரியில சேர்ந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு யாரெல்லாம் குடைச்சல் கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாரையும் தேடி தேடி கொண்டுகிட்டு இருக்கிறான். இன்னும் சொல்ல போனா இவங்க 3 வார்டோடைய கண்ட்ரோல் இழந்துட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த வார்டுல இருக்கக்கூடிய சிசிஜி மெம்பர்ஸ் போட்டு தள்ளனதே காணிக்கே தான். அதனாலதான் இப்ப வாஷு இவங்க எல்லாருமே கூட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்கும் போது இங்க பாருங்கப்பா அந்த ஐபேட்ச் கோல்டுடைய த்ரெட் ரொம்பவே அதிகமாயிடுச்சு. அதனால எப்படியாச்சும் அந்த கோல்டுடைய த்ரெட்டையும் கம்மி பண்ணியாகணும், அதே நேரத்தில் நம்ம இழந்த எல்லா வாட்ஸையும் திரும்பவும் கைப்பற்றி ஆகணும். சோ இப்போ நம்மளுக்கு அதுக்கு தேவையானது ஒரு ஸ்பெஷல் டீம். அதனால உங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவங்களை யூஸ் பண்ணி ஒரு ஸ்பெஷல் டீம் கிரியேட் பண்ணுங்கன்னு இவர் இந்த பக்கம் மீட்டிங்ல பேசிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அன்டேக்ல இருக்கவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா திரும்பவும் இந்த காஃபி ஹவுஸ் ஓபன் பண்ணணும்ன்றதுக்காக எல்லாத்தையுமே பழையபடி ரீபில்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மாஸ்க் மேன் வந்தப்ப இந்த இடத்த ஃபுல்லாவே சதைச்சிட்டு போயிட்டான் இல்லையா, அதனால தான் திரும்பவும் நம்ம அன்டேக்கோ பழைய நிலைமைக்கு கொண்டு போய் ஆகணும்னு இவங்க எல்லாருமே கடுமையா அந்த பக்கம் உழைச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் சிசிஜில வாஷுவோடைய மீட்டிங்கை முடிச்சிட்டு யாஷினோராவும் குரையாவும் லிப்ட்ல வரும்போது சில விஷயங்களை பேசிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது ஒன்னைய 10 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களை அட்டாக் பண்ண மாதிரி இப்ப 2-3 நாளைக்கு முன்னாடி அட்டாக் பண்ணப்ப அட்டாக் பண்ணல இல்லையா, அதனால எதுக்காக அந்த ஒன்னை எவ்வளவு நம்மள அக்ரெசிவா அட்டாக் பண்ணவே இல்ல. அது மட்டும் இல்லாம நம்ம மேல விழ வந்த ஸ்ட்ரக்சரையும் உடைச்சு நம்மள காப்பாத்தி இருக்குது. அதனால இப்ப அந்த ஒன்னை எவ்வளவு நல்லதா மாறி இருக்கா இல்ல கெட்டதா இருக்குதான்னு என்னால டிசைட் பண்ணவே முடியலப்பா, ரொம்ப குழப்பமா இருக்குன்னு சொல்லவும் ஈக்குனரா உடனே இங்க பாருப்பா நம்மளுக்கு வயசாயிடுச்சு, அதே மாதிரி தான் அந்த கோலுக்கும் வயசாயிருக்கும், அதனால அதெல்லாம் பத்தி இப்ப கவலைப்படாத, இப்ப நம்ம டீம் கிரியேட் பண்றதெல்லாம் கான்சென்ட்ரேஷன் பண்ணணும்ன்ற மாதிரி இவர் சொல்லிக்கிட்டே லிஃப்ட் விட்டு வெளியில வர ஐயா இன்வெஸ்டிகேட்டர் ஈக்கினோரா ஒரு நிமிஷம் நில்லுங்கோ, உங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்குதுன்னு இந்த இடத்துக்கு ஒரு பையன் வேக வேகமா ஓடி வந்து ஒரு லெட்டர் கொடுக்குறான். யாருப்பா இதுன்னு பார்த்தா நம்ம ஹீடே தான். ஏன்னா இவன் இந்த இடத்துல மெயில் சென்ட் பண்ணக்கூடிய ஒரு பார்ட் டைமரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுவும் நம்ம காணிக்கையை காப்பாத்துறதுக்காக. ஏன்னா இவன் போன தடவை 11th வார்டுக்குள்ள இருக்கக்கூடிய காணிக்கைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துற போதுன்னு காப்பாத்துறதுக்காக ட்ரை பண்ணும்போது இவனை உள்ள விட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் இவன் நான் வெளியாளா இருக்கிறதுனால தானே உள்ள விட மாட்டீங்க, நான் சிசிஜில ஒரு மெம்பரா சேர்ந்தா என்ன பண்ணுவீங்கன்னு சிசிஜிலே காணிக்கைக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஒரு பார்ட் டைமரா வேலைக்கு சேர்ந்துட்டான். ஆனா இவங்க கொல்லுன்னு கங்கணம் கட்டி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒன் பேட்ச் கோலோடைய ஃப்ரெண்டு தான் இவன் இவங்களுக்கு தெரியவே தெரியாது. அதுக்கு பதிலா நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நல்ல பார்ட் டைமர் மட்டும் தான் இவங்களுக்கு தெரியும். அதனால இவன் இந்த பக்கம் கொஞ்சம் சந்தோஷத்தோட பார்த்துட்டு திரும்ப இவர் நேரா தன்னுடைய ஆபீஸுக்கு வந்த உடனே இந்த இடத்துக்கு இவர் வர சொன்ன அம்மானை தவிர மீதி எல்லாருமே இருக்கிறாங்க. அதனால இவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட எங்கப்பா நம்ம அம்மான்னு கேட்கவோ அவரா சார் அவர் இன்னைக்கு மாடோடைய கல்றைக்கு போயிருக்காருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அது சரி, அப்பனா அவனுடைய பார்ட்னர் இன்னைக்கு மீட் பண்ண போது அவன் செம ஷாக்காக போறான்ற மாதிரி இவர் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய அம்மான
ஒரு பொண்ணு வந்து மீட் பண்றா. அதனால இவளை பார்த்ததுமே யாருங்க நீங்க, இந்த இடத்துக்கு ஏன் வரீங்கன்னு கேட்கவும், அதை நான் தான் உங்கள்ட்ட கேட்கணும், ஏன்னா என்னுடைய பேரு அகிரா மாடோ அப்படின்னு சொன்ன உடனே ஒரு நிமிஷம் மாடோவா, அப்படின்னா நீங்க மாடோவுடைய பொண்ணான்னு கேட்க, ஆமா நீங்க எதிர்பார்த்த மாதிரி நான் அவருடைய பொண்ணு தான், அது மட்டும் இல்லாம இப்போ உங்களுடைய பார்ட்னரும் கூட தான் சொல்லவும், ஈக்கினோரா சொன்ன மாதிரி இவனுக்கு செம்மையாவே ஷாக் ஆயிடுச்சு. இருந்தாலும் எதுக்காக இவளை நம்மளுக்கு பார்ட்னரா போட்டிருக்காங்கன்னு இவனுக்கு தெரியாது இல்லையா. அதனால டைரக்டா ஆபீஸுக்கு வந்த உடனே ஒரு மீட்டிங்ல போய் கலந்துக்கும் போது தான் தெரியுது வாஷு ஒரு ஸ்பெஷல் டீமை கிரியேட் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்திருக்காருன்னு. அதனால இந்த ஸ்பெஷல் டீம்ல இப்போதைக்கு யாரா இருக்கிறான்னு பார்த்தா நம்ம பிட் ஃபைட் அடிக்கக்கூடிய ஷூஷு, அம்மானுக்கு அசிஸ்டண்டா இருக்கக்கூடிய சின்ன பையன் ஈகினோராவுடைய அசிஸ்டன்ட், அப்புறம் புதுசா சேர்ந்து இருக்கக்கூடிய அகிரா மாடோன்னு மொத்தம் 6 பேர் இந்த டீம்ல இருக்கிறாங்க. இருந்தாலும் அகிரா மாடோ எதுக்கு இந்த இடத்துல சேர்ந்து இருக்கிறானா, தன்னுடைய அப்பாவுடைய சாவுக்கு பழி வாங்கணும்ன்றதுக்காக தான். ஏன்னா இவளுடைய அம்மாவையும் ஒரு கோல் தான் கொண்டு இருக்கும், இவளுடைய அப்பாவையும் ஒரு கோல் தான் கொண்டு இருக்கும். அதனாலதான் தன்னுடைய அப்பாவை கொண்ட கோலை பழி வாங்கணும்ன்றதுக்காக இந்த டீம்ல சேர்றது மட்டும் இல்லாம இந்த டீமுக்கு தேவையான நிறைய இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி இவ கேதர் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கா. ஏன்னா இவ ஒண்ணு தன்னுடைய அப்பா மாதிரி பைத்தியகாரத்தனமா அசால்ட்டா போயிட்டு அடிக்கலாம் கொள்ளலாம் ஆரம்பிக்க மாட்டா. அதுக்கு பதிலா நிறைய விஷயங்களை கேதர் பண்ணி அதுங்களை எங்க அடிச்சா எங்க வலிக்கும்னு பக்காவா பிளான் பண்ணி அடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய புத்திசாலி. ஆனா தன்னுடைய மாஸ்டருக்கு இப்படி ஒரு புத்திசாலியான பொண்ணு இருந்தான்ற விஷயமே அம்மானுக்கு தெரியாது. ஏன் அவர் ஒரு இடத்துல கூட தன்னுடைய ஃபேமிலியை பத்தி சொன்னதே கிடையாது. அதனாலதான் இவள ஒரு மாதிரி நம்ம அம்மான் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் போயிட்டு இவ கிட்ட கொஞ்சம் சகஜமா பேசலாம்னு பார்த்தா இவ ஏதோ இந்த இடத்துக்கு வேலை செய்ய வந்த ஒரு ரோபோட் மாதிரி, மிஸ்டர் சீனியர் இன்வெஸ்டிகேட்டர் அமான், உங்ககிட்ட இப்ப எனக்கு பேசுறதுக்கு டைம் இல்ல, ஏன்னா நான் நிறைய விஷயங்களை பத்தி ஸ்டடி பண்ணி ஆகணும், அதே நேரத்துல கோல்ஸ் போட்டு தள்ளி ஆகணும், அதனால உங்ககிட்ட இப்ப எனக்கு பேசுறதுக்கு டைம் இல்ல, இங்க இருந்து கிளம்புறீங்களான்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லவும், என்னடா இப்படி சொல்லிட்டா அப்படின்னு கொஞ்சம் அதிர்ச்சியோட இவ ரெஸ்ட் ரூமுக்கு வர, ஈக்கினோராவும் என்ன தம்பி மூஞ்சில அடிச்ச மாதிரி, என்ன தம்பி உன்னுடைய பார்ட்னர் உங்ககிட்ட இன்னைக்கு செம்மையா பேசினாங்க போல, அட ஏன் சார் நீங்க வேற ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான்னு சொல்ல, அஜிஜோ என்னப்பா நீ விவரமே தெரியாம இருக்கிற, எந்த ஒரு பொண்ணுகிட்டையும் எடுத்த உடனே போயிட்டு உங்ககிட்ட பேசட்டுமான்லாம் கேட்க கூடாது, போனியா பாத்தியா டக்குனுக்கு டின்னர் கூட்டியான்னு இருக்கணும். அதனால நான் இப்ப சொன்ன மாதிரி அவளை இன்னைக்கு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி டின்னருக்கு கூப்பிட்டு பாரு, கண்டிப்பா உன் கூட வந்து சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் பேசுவான்னு சொன்னதும் இவனும் சரி ஓகே இன்னைக்கு ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போற நேரத்துல, ஹே அகிரா உன்கிட்ட கொஞ்சம் நான் பேசணும்னு நினைக்கிறேன், வரியா நம்ம டின்னருக்கு போயிட்டு சாப்பிட்டுக்கிட்டே கொஞ்சம் பேசலாம்னு கூப்பிடுவோம். ஓ டின்னரா, நீங்க இப்படி சொன்னதுக்கு அப்புறம் ஞாபகம் வந்துச்சு, நான் எப்பயுமே என்னுடைய ஒர்க்கை முடிச்சிட்டேன்னா கரெக்டா 9 o'clock வீட்டுக்கு போயிட்டு சாப்பிடுவேன், அதனால நான் இப்ப வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுக்கிறேன், பை பை சீனியர் இவ சொல்லிட்டு கிளம்பி போகவும் இவனுடைய சீனியர் இந்த இடத்துக்கு வரவும் கரெக்டா இருந்திருக்கும். அதாவது இவனுக்கு ஐடியா கொடுத்த சீனியர் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அதனால என்ன பாச்சு ஏன் இப்படி ஸ்டன் ஆகி போய் நிக்கிறேன்னு அம்மானு கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்க, சார் தயவு செஞ்சு எனக்காக ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்க, இங்க இருக்கக்கூடிய லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுங்க. ஏன்பா அதான் நீங்க கொடுத்த ஐடியாவை கேட்டு இப்படி ஒரு பல்ப் வாங்கிட்டு நிக்கிறனே, அப்புறம் எதுக்கு சார் லைட் இந்த பக்கம் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் டோகா தன்னுடைய ஃப்ரெண்டு கூட சேர்ந்து இன்னைக்கு லைப்ரரியில படிச்சு முடிச்சுட்டு வெளியில வந்துகிட்டு இருக்கா. ஏன்னா இப்ப இவளுக்கு கடைசி ஃபைனல் எக்ஸாம் வரப்போகுது இல்லையா, அதனால அந்த ஃபைனல் எக்ஸாம்ல அதிகமா மார்க் எடுத்தாதான் இவ எதிர்பார்க்கிற காலேஜுக்கு போய் சேர முடியும். அதனாலதான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இன்னைக்கு இவ படிச்சுட்டு வெளியில வந்துட்டு இருக்கும்போது இவளுடைய ஃப்ரெண்ட் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம நீ எந்த காலேஜ்ல போய் சேர போறேன்னு ஒரு கேள்வி கேட்டு இருந்திருப்பா. அதுக்கு இவ என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம தட்டு மாதிரி ஒரு காலேஜோடைய பேரை சொல்லவும், இது அந்த பையனுடைய காலேஜ் ஆச்சு, புரிஞ்சு போச்சுடி புரிஞ்சு போச்சு, எல்லாம் எனக்கு புரிஞ்சு போச்சு, அன்னைக்கு அந்த ரூம்ல இருந்த பையன் தான் உன்னுடைய லவ்வர். ஆனா இத்தனை நாளா நான் கேட்கும் போதெல்லாம் அவன் என் ஃப்ரெண்டுன்னு என்கிட்ட சீன் போட்டுட்டு இருந்தல, இதுக்கு அப்புறம் நீ என்ன ஏமாத்தவே முடியாதே நீ சொல்லவும், ஏய் உனக்கு எத்தனை வாட்டி நீ சொல்றது அவன் என்னுடைய ஃப்ரெண்டு மட்டும்தான், அவன் உன்னோட பாய் ஃப்ரெண்டு கிடையாதுன்னு இவளும் பின்னாடியே கத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்கா. சோ இப்படியே இன்னைக்கு இவங்க 2 பேரும் ஃபன் பண்ணிக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு கட்டத்துல இவளுடைய ஃப்ரெண்டை தனியா அனுப்பி வச்சுட்டு வீட்டுக்கு போற நேரத்துல இவளுக்கு இப்ப தான் கூட காணிக்க இல்லையே அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் மனசுக்குள்ள இருக்கதான் செய்யுது. இருந்தாலும் அதை வெளியில காட்டிக்காம இவன் இந்த பக்கம் அன்டேக்கு போயிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய காணிக்கவும் அன்டேக்குள்ள இவன் கூட இருந்தவங்களை எல்லாருமே நினைச்சு பார்த்துக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு டீயை போட்டு குடிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனா இவன் எதுக்கு இப்படி இந்த பக்கம் வந்தான், ஏன் ஃபீல் பண்ணி இப்ப டீயை போட்டு குடிச்சுக்கிட்டு இருக்கான்னு சுத்தமா புரியல. அது ஏன்றது இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுப்போம். சோ இப்படிதான் வேற இடத்துல இருக்கக்கூடிய 2 பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க, மறுநாள் காலையில அன்டேக்குள்ள ஒரு செலிப்ரேஷன் நடக்குது. அதாவது அன்டேக்குவை ரீஓபன் பண்றதுக்காக திரும்ப மாடிஃபிகேஷன் எல்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதனாலதான் இந்த மாடிஃபிகேஷன் ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அன்டேக்குள்ள இவங்க எல்லாருமே ஜாலியா இந்த ரீஓபனை செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஐகிரிட்ரியில இருக்கக்கூடிய எல்லாருமே சூட்ஸ் சேர்ந்து இப்போதைய தலைவனை காப்பாற்றணும்ன்றதுக்காக ஒரு மிகப்பெரிய பிளான போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது மாஸ்கமனோடைய ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, அந்த ஆர்கனைசேஷனுக்கு அவன் போனதுக்கு அப்புறம் இப்போ ஒரு ஹெட் வந்திருப்பான். ஆனா அவன் ஒரு பைத்தியக்காரன்றதுனால அவனை அசால்ட்டா சிசிஜில இருக்கிறவங்க அரெஸ்ட் பண்ணி ரொம்பவே ஹைலி செக்யூர்டான ஒரு ஜெயிலுக்குள்ள அடைச்சி வச்சிருந்துட்டு இன்னொரு ஜெயிலுக்கு இப்ப அவனை மாத்திக்கிட்டு இருக்காங்களாம். அதனால அவனை காப்பாத்துறான்னு நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம்னு ஒரு பிளான போட்டதுக்கு அப்புறம் இவங்க எல்லாருமே இன்னைக்கு ஈவினிங் ஆனதும் ஒரு பில்டிங் மேல நின்னுகிட்டு காப்பாத்துறதுக்கான சரியான டைமுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, இவங்களுக்கு பின்னாடி நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த ட்வின் சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்களும் சரியான டைம் வரட்டும் நம்மள அட்டாக் பண்ணலான்ற
மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதை எல்லாத்தையும் கண்டுக்காம இந்த ஐகிரி ட்ரீயோடைய லீடர் ஒரு குட்டி பொண்ணு இருப்பா இல்லையா, அதாவது உடம்பு முழுக்க ரேப்பர் சுத்திக்கிட்டு இருப்பாளே, அவ ஏதோ ஒரு ஃபேன்சியா இருக்கக்கூடிய ஒரு பெரிய வீட்டுக்குள்ள போறா. என்னடா நடக்குதுன்னு பார்த்தா இவ உள்ள போயிட்டு தன்னுடைய அந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே காஸ்டியூம் எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு, கென் கானகே நீ கொஞ்சம் வித்தியாசமானவனா தான் இருக்கிற, அதனால உன்னை பத்தி சீக்கிரமா நாங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. சோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த எபிசோட் அந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு தெரியல. ஏன்னா இதுல கானகேவுக்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா இந்த சீசன் 2ல சிசிஜில யார் முக்கியமான ரோல் பண்ண போறாங்களோ அவங்கள பத்தின கேரக்டர் டெவலப்மெண்ட், அப்புறம் இன்னொரு பக்கம் அன்டேக்ல இருக்கிறவங்க என்ன பண்ண போறாங்கன்றத லைட்டா டீஸ் பண்றதுன்னு சில விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதனால இந்த எபிசோடு கொஞ்சம் லைட்டா போர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். இருந்தாலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஆரம்பத்துல ஒன்னையாவுல் பண்ண ஒரு சின்ன விஷயத்தை நம்மளுக்கு போட்டு காட்டி இருப்பாங்க. அது போக அதுல ஒருத்தவன மிஸ்டீரியஸ் பர்சன் மென்ஷன் பண்ணாங்க இல்லையா, அவனை நீங்க ஆல்ரெடி பாத்திருக்கீங்க. எங்கடான்னு கேட்டீங்கன்னா, நம்ம அம்மானு இந்த சிசிஜில சேரும் போது அவன் வந்திருப்பான். ஆனா அதுக்கப்புறம் இவனை எந்த இடத்துலயுமே காட்டவே இல்லை. ஏன் திரும்பவும் ஒன்னையாவுல் வந்து சண்டை போடுற இடத்துல கூட இவனை காட்டல. அதனால இவன் ஏன் வெளியில வரல, இவனை எதுக்காக காட்டாம இருக்கிறாங்கன்றது எல்லாத்தையும் வரப்போற எபிசோட்ஸ்ல தான் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வைப்பாங்க. அதனால நம்ம சேனல்ல தினமும் வரக்கூடிய வீடியோஸை முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம பாக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்பதான் உங்களால நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி தான் இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம நீங்க எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, இல்ல இந்த வீடியோல ஏதாச்சும் மாத்தணுமா, அப்படி இல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ற விதத்துல ஏதாச்சும் மாத்தணுமான்றது எல்லாத்தையும் கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு அதுக்கும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸா கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸ் மூலமா சின்ன சின்ன சேஞ்சஸோட உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோடோட வந்து மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.